உலக பொருளை விட்டுட்டு தேவன் பின்னாடி போனதுனால அவனுக்கு ஏதாவது குறைவுபட்டதா? எதுலையாவது அவன் குறைஞ்சு போனானா? இல்லை. இப்போ கூட இயேசுவின் சீஷர்களை பேரை நம்ம கேட்டா, யாராவது கேட்டா நம்ம ஃபர்ஸ்ட் யார் பேரை சொல்லுவோம்? பேதுருவின் பேரை தான் சொல்லுவோம். அந்த அளவுக்கு தேவன் பேதுருவை ஒரு உயரமான இடத்துல வைத்திருக்கிறார். இந்த அதிகாரத்திலேயே பேதுரு இயேசுவை நோக்கி கேட்குறான் பாருங்க. அப்போ நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கிறான். அப்போ அவர் பாருங்க, கர்த்தர் எவ்வளோ நல்லவர். அவர் சொல்றாரு, அவர் தமது 2ஆம் வருகையில மகிமையோடு வரும்போது தமது சிங்காசனத்தில் அவர் உட்கார்ந்துருப்பாராம். எப்போ? நியாயம் தீர்க்க வரும்பொழுது. அப்போ என் கூட நீங்க 12 பேரும் 12 சிங்காசனத்தின் மேல உட்கார்ந்து நான் நியாயம் விசாரிக்கிற மாதிரி 12 கோத்திரங்களை நீங்கள் நியாயம் விசாரிப்பீர்கள் அப்படின்னு கர்த்தர் அவனுக்கு சொல்றாரு. அந்த சிங்காசனத்தின் மேல நீங்கள் வீற்றிருந்து 12 கோத்திரங்களாகிய இஸ்ரவேல் கோத்திரங்களை